நோபல். அவர் தான் இன்னைக்கு வான வேடிக்கை நடத்துற வெடிமருந்து, அந்த வெடிமருந்துக்கு மூலக்கூறான டைனமிக்கை கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் பேர்ல தான் இன்னைக்கு கொடுக்கப்படுறது நோபல் பரிசு. அவர் பேர் நோபல், ஆல்பர்ட் நோபல். இப்ப நோபல் பரிசு அவர் கிடைக்குது யாருக்கு? மார்க்கோனிக்கு. மார்க்கோனிக்கு நோபல் பரிசு பெற்றதுக்கு அப்புறம் தான் தகவல் தெரியுது, நம்ம கண்டுபிடிக்கல, இந்திய விஞ்ஞானி ஜெகதீச வெங்கடேசன் இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய பேர் வராம நம்ம பேர் வந்துருச்சுன்னா அவர் கொஞ்சம் அச்சப்படுறார், மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இன்னொருத்தர் கண்டுபிடித்த ஒரு பொருளுக்கு நாம பேர் பெற்று விட்டோமே, எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது. வாங்கிய இந்த பரிசு பொருளை பாதி கொண்டே கொடுத்துருவோம் நினைச்சு இத்தாலியிலேருந்து புறப்பட்டு இங்க வர்றாரு நம்ம இந்தியாவுக்கு. ஜெகதீச வெங்கடேசனை பார்த்து சொல்றாரு, ஐயா நான் கண்டுபிடிச்சது இப்பதான், எனக்கு முன்னால நீங்க தான் கண்டுபிடித்தீர்கள் என்று நான் அறிகிறேன், அதனால எனக்கு கொடுத்த நோபல் பரிசுல பாதியை உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மானத்தோட மாண்போடு வந்தாரு. ஆனா நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? ஜெகதீச வெங்கடேசன், நீங்க கண்டுபிடிச்சது உங்க பேராவே இருக்கட்டும், ஒரு நல்ல பொருளுக்கு ஒரு பேர் வந்தா தப்பு இல்லை, என் பேர் வந்தான்னா உங்க பேர் வந்தான்னு எப்படியோ பேர் நிலவட்டும், ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனினே இருக்கட்டும், பரிசு வேண்டாம் வச்சுக்கங்கன்னு சொல்லி பெருந்தன்மையோடு திருப்பி அனுப்பியவர் ஐயா ஜெகதீச வெங்கடேஷ். அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்திலே முதல் விஞ்ஞானி அவர் தான் அப்படி கண்டுபிடிச்சாரு. மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வன 3 அறிவு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, மனிதர்ல பறவை இருக்குமா? எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? எல்லா மனிதனுக்கும் 6 அறிவு இல்லை என்பது தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மாபெரும் பெரிய ஆராய்ச்சி மையம், அதுல அவர் பரீட்சையை நிரூபிக்கணும். பயிருக்கு உயிர் இருக்குன்னா ஒரு விச ஊசியை செலுத்தணும், அந்த விச ஊசி செலுத்தினா செடி செத்து போகும். அப்படி செத்து போனா நீ கண்டுபிடிச்சது உண்மை என்று ஒத்துக்கிறோம், இது சாகலைனா உன் கண்டுபிடிப்பு பொய்ன்னு தீர்மானம். இதுதான் முடிவா ஆனது. இப்ப அங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, ஊசியில மருந்து செலுத்தியாச்சு, உயிரோட 2-3 செடிகள் அங்க இருக்கு, விஞ்ஞானி எல்லாம் கூடி இருக்கிறார்கள். அதுல யாராவது பிடிக்காத அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கேன், எல்லா நல்லதுக்கும் ஒரு கெடுதல் இருக்கும்ல, அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு 4-5 விஞ்ஞானிகள் அந்த ஊசியில இருந்த மருந்தை கீழே ஊத்திட்டு அதுல பச்சை தண்ணியை செலுத்தி வச்சாச்சு. இப்ப அந்த பச்சை தண்ணியை செலுத்துறாரு, செடிக்கு சாகாது. இப்ப எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த விச ஊசி இன்னொன்னு இருக்கு, அந்த விச ஊசியை எனக்கு செலுத்துறேன், நான் உயிர் உள்ளவன் என்று நம்புகிறீர்களா? அந்த விஷமா இருந்தால் நான் உயிருள்ளவன் என்றால் விஷம் என்ன தாக்கட்டும் அப்படின்னு செலுத்த போறாரு. இப்ப எப்படி விஷத்துல விச ஊசியை தூக்கி கீழே ஊத்தினார்களோ அவர்கள் எல்லாம் மானம் விட்டு மன்னிப்பு கேட்டு செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். திரும்ப விச ஊசி செலுத்தப்படுகிறது, செடி சாகுது. அதற்கப்புறம் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். இதை நிரூபிச்சவர் நம்ம ஜெகதீச வெங்கடேசன். இன்னைக்கு விவசாயிகள் காலையில எந்திரிச்சு வயலுக்கு போறோம், ஒரு பொம்பளை புள்ள பூச்செடி வச்சு வளர்த்தா தினமும் எட்டி பார்த்து அதை தண்ணி ஊத்தி வளர்த்தான்னா அவளை பார்த்து அது மகிழுது. தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அதான் ஓரறிவு. அப்படிப்பட்ட மகத்துவமான விஞ்ஞானிகள் பிறந்த நாடு. நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை என்பது மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம், நல்லவையை கூட அல்லவை கூட நல்லவைகளாக மாற்ற வேண்டும். அந்த வகையிலே நல்லதை விதைப்போம், என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. என் அறிவில் சிறந்த இளைஞர்களே, வருங்கால சந்ததிகளே, மாண்புமிகு பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள். தலைவலிக்கு மாத்திரை ஓட்டா தீர்ந்துருது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டாலும் காய்ச்சல் நின்றுது, தலைவலி காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கி போட்டா தீர்ந்துருது, சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டா தீரவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யறது? ஏன் என்னன்னு யாராவது யோசிச்சோமா? அன்பு தம்பி வல்லத்து ராஜா காரியாபட்டி அன்பு உள்ளம் பொன்னாடை அணிவித்து மகிழ்த்திருக்கிறார்கள். அன்பு தம்பி அவர்களுக்கும் குடும்பத்தார்கள் நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம். அப்படி மருந்து மாபியா கும்பல் நம்மள என்ன வேலை பார்த்து சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பாடு? பந்தியில உட்கார்ந்து சாப்பிடும் போதே பக்கத்துல உட்கார்ந்து எப்படி சாப்பிடுறாருன்னு பார்த்தோம்னா அவர் கோணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இலை எவ்வளவு சுத்தமா இருக்கு, எவ்வளவு ஒழுங்கா சாப்பிடுறாரு, அது ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு. உணவுதான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல. மாம்பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமப்பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமப்பாலே குடிச்சிட்டு நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுது, எப்ப எனக்கு என்னன்னு பாப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா உள்ள போனது அப்படித்தானே. அதை விட இந்த சாராயங்கிற மதுபானம் இருக்க, அதை குடிச்சுட்டா நம்ம சொல்றதை கேட்கறதே இல்லை. மூளையை அவர் கட்டுப்பாட்டுல இல்லையா, அப்புறம் எப்படி கேட்பாரு? நினைச்சு பார்த்தீங்களா? அப்ப உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும் இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம் தேவைப்படுது. பால், தயிர், மோர், கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆகிறதுக்கு 9 மணி நேரம் ஆகும்.
அப்போ உணவு ரொம்ப முக்கியமா இருக்கணும். உணவு மாறினதனுடைய விளைவுதான் அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு. சாப்பாட்டுல முட்டை சாப்பிட்டீங்களா? சைவமா அசைவமா? சைவம் தான். நான் சைவமா. நீங்க எப்பல இருந்து இன்னைக்கு மட்டுமா? இல்ல இல்ல, அந்த காலத்துல கடைபிடிக்கணும். இங்க நாட்டுல நல்லவனா இருக்க முடியாது. சரி, நல்லவனா இருந்தா கேலி கூத்து ஆகுது. எல்லாருமே நாகரிக கோமாளிகளா மாறிட்டான். நம்ம ஆளுக முன்னோரு காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம். நம்ம ஆளுக முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்தா என்ன நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறீங்க சச்சா அப்படின்னு நம்மள நாகரிகத்துக்கு மாத்தி வச்சாலாம். எப்படி சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடணும்னு கொண்டு வந்தேன். இன்னைக்கு கடைசியா எங்க வந்து நிக்கிறான்? சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கிரில் சிக்கன் கொண்டாந்து விட்டுட்டானே. அப்ப எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிக்கிறோமா? அப்ப வாழ்க்கை ஒரு வட்டம். அதுதான் வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த கதியில தான் வந்து நிக்கணும். நமக்குன்னு ஒரு சுய அறிவு சிந்தனை இருக்கா இல்லையா? அப்படி எப்படி எல்லாம் சாப்பாடு இருந்தது. முட்டை சாப்பிட்டீங்களா? கோழி முட்டை. ஆமா, கோழி தானே முட்டை ஓடும். எல்லா பறவையும் முட்டை ஓடுமா, குட்டி ஓடுமா? எந்தெந்த பறவை குட்டி ஓடும், எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காது வெளியில தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும், காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும். தெரியுமா இல்லையா? இப்ப நாட்டு கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். நாட்டு கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை, இதுதான் சாரி. ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும். தெரியுமா? அது தெரியுமா தெரியாதா? கேள்விப்படல. நீங்க பெரியவங்க யாருக்காவது தெரியுமா? அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை. அந்த முட்டை தான் பொறிக்காத போ முட்டை. இப்ப உதாரணத்துக்கு தான் அதை சொல்ல வந்தேன். ரொம்ப நாள் அதை சொல்லாம இருந்தேன். இப்ப இதையும் சொல்றேன். இப்ப நாட்டுக்கோழி முட்டையை அடை வைக்கிறோம், அவையத்துல வைக்கிறோம். 10 முட்டை 20 முட்டை அடை வச்சா 22 நாள்ல கோழி குஞ்சு பொறிச்சிடும். பொறிக்காம 2 முட்டை இருக்கும். அது எந்த முட்டை? குப்பை அணைஞ்சு முட்டை இட்ட. அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொறிக்காத முட்டை. அந்த முட்டைக்கு பேரு கூமுட்டை. இப்ப கூமுட்டை பொறிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவுல போட்டுருவோம். அதானே யதார்த்தம். இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது. அதான் பிராய்லர் கோழி. ஆனா அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில அடை வச்சு பொறிக்க வச்சோம்னா பொறிக்குமா? அப்ப பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. கூமுட்டையை சாப்பிடுற நீங்க எல்லாம் கூமுட்டை தான். நம்மள கூமுட்டையை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேல. ஆனா நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்கிறோம்னு தயவு செய்து அவரவர் சிந்தியுங்கள். நம்ம என்ன சொன்னாலும் இங்க இருந்து போன நம்ம நண்பர்கள் யார் பேச்சு அங்க எடுபடாது. ஏன்னா மேல ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளை தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது சில பேருக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனா உண்மை உறுதியாகத்தான் இருக்கும். அதுல மாற்றமே இருக்காது. பொய் வேணா அங்க மழுப்போம். தெரியுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நம்மளை எல்லாம் எப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள். மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள். திராட்சையில விதை இல்ல தெரியுமா? திராட்சை பழத்துல விதை இல்ல, விலை குறைவா இருக்கு. கூட குடுக்கறான்னு நினைச்சு வாங்குறோம். தொடர்ந்து நீங்க சாப்பிட என்ன ஆகும்? பறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. தஞ்சாவூர் பக்கத்துல பிறந்தே இருச்சு. நீங்க நிறைய சோதனைகள் இன்னும் பார்க்க போறீங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நீங்க பாருங்க, நடந்தாய் வாழி காவேரின்னு பாடுங்க. அந்த பாட்டு பாடுற போது காவிரி வெள்ளம் எப்படி இருந்துச்சு? நடந்து வந்திருப்பா போல. அதனாலதான் கவிஞர் நடந்தாய் வாழி காவேரி. ஏன் இல்லைன்னா ஓடினாய் வாழி காவேரி எழுதிருக்கலாம்ல. அப்படின்னா காவிரி வெள்ளம் ஓடி வரல, நடந்து வந்திருக்கு. அதான் யதார்த்தம். நடந்து வந்த காவிரி அப்புறம் என்ன வந்திருக்கா? நடக்க முடியாம தவந்து வந்திருக்கிறா. அப்புறம் பார்த்தா உருண்டு வந்திருக்கிறா. அப்புறம் உருண்டே வர முடியாம எப்போது கர்நாடகாரன் திறந்தா உண்டு. இல்லைன்னா நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? என அறிவில் சிறந்த பெரியவர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணல? முடியாது இல்ல, காண மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை மீக்கல உடைக்க. அப்படி அப்பேற்பட்ட காவிரி இன்னைக்கு நிலைமை என்ன? காவிரியிலே வெள்ளம், வைகையிலே வெள்ளம், எல்லா ஆறுகளும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. கொள்ளிடத்திலே காவிரி முக்கொம்பு கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. சோழவள நாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி, அந்த டெல்டா மாவட்டம் சொல்ற அத்தனை பகுதிகளும் கம்மாய் கரை ஏரி குளங்கள் குட்டை கிணறு ஏந்தல் அத்தனை நிரம்பிருச்சு. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க நாட்டுல ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்லை. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விற்குது. வாங்கி குடிச்சு போட்டு சிறுநீரம் கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனா அவர் 10 ரூபாய் கேட்கிறாரு. சரி, 10 ரூபாய் கழிச்சு போட்டு சிறுநீரம் கழிக்க போனா அங்கே சுத்தமா இருக்கான்னு பார்த்தா நரக வேதனையா இருக்கு. கேவலம் கக்கூச கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அவரவருக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்? எதனால? அப்படிப்பட்ட காவிரியில ஓடக்கூடிய வெள்ளம் தண்ணி
இன்னைக்கும் பாருங்க விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அத்தனை வறட்சி மாவட்டம்னு வருஷா வருஷம் அறிவிக்குது. 6 மாசம் மழை பெய்யலன்னா என் தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு வீதியில இறங்கிடுறாங்க. அவ்வளவு பெரிய தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடும். ஆனாலும் இவ்வளவு தண்ணி வீணா போகுது, சேர்த்து வைக்க ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னா இல்லையே. அப்ப எவ்வளவு ஆபத்தான பயணம். நெல்லு மூடை மழையில முளைச்சு போச்சுங்க, பல லட்சம் நெல்லு மூடைகள். உணவு தானியம் வெம்பாடு பட்டு உழைச்சு கலைச்ச என் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லு மூடை மழையில முளைச்சு போச்சு. படுபாவி பயில அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் இல்ல. ஆனா சாராய கடைக்கு 7 அடுக்கு பாடுபாட்டு விதங்கு மாடாது, விலங்கு மாது. சோறு இல்லாம வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சோறு தான் சாப்பிடுறாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை. உணவு தானியம் முளைச்சு போய் கணக்கு கீழே தண்ணிக்குள்ள விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆற்றாத அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஈன்று புறதறது எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனே புறநானூற்று பாடல் பாடுகிறது. புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது? ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனை. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கணும், அவளோட கடமை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நல்லா வளர்த்து சான்றோன் என இந்த உலகம் சொல்றதுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை. 3வதாக நன்னெறி நல்குதல் வேந்தனுக்கு கடன். வேந்தன்னா யாரு? அரசன். நாட்டை ஆளக்கூடிய அரசன், நாட்டு மன்னன். அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து ஆளாக்கணும். அதை விட்டு கண்டதுக்கெல்லாம் வரி போட்டு வசூலிச்சா அதுவான தலைவனுக்கு அழகு? என்ன போன்னு சொல்லு, நான் சொல்லல, புறநானூற்று பாடல் சொல்லுது. நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் ஒருத்தர். காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கு தெரியும் ஒருத்தர். இடையில ஒருத்தர் சொன்னார், பணம் என்ன சொன்னாரா? சரி சரி, பணம் என்னையா பணம்? அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு சிரிக்கிறார். பணம் என்னையா பணம் குணம் கேட்கிறேன் பேர பையன் என்ன சொல்றது? பணம் என்னையா பணம் குணம் தானே நிரந்தரம் என்றார்கள். அப்படிப்பட்ட குணம் நிரந்தரமா என்று பார்க்கிற பொழுது பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆயிப்போச்சு. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம். கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை தயவாக தோண்டி எடுக்கிற பொருளும் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த உலகத்துக்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள். ஏன் எல்லாம் என்னதுக்கு ஆனா 1000-2000 கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமா போய் சாதி மதம் மதக சாதி எண்ணல்களாக பிறந்ததனுடைய விளைவு எங்க வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை உணர்வோம். பணத்துக்கும் குணத்துக்கும் பரீட்சை நடக்குது, பார்த்து நடந்துக்க தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ. ஆண்டவன் படைப்புல வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஓர் அறிவை 6 அறிவை அந்த மைக்கு வரணுமா? கேட்க மாட்டேங்குதா? ஓர் அறிவை 6 அறிவு வணங்குதுன்னு திருச்சியில பிறந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போற போது 10 கம்மனுக்கு ஒப்பானவரா அவர் ஒரு ஆளு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அவரு கோயிலுக்குள்ள போற போது சீடர்கள்ட்ட சொல்றாரு, ஓர் அறிவை 6 அறிவு வணங்குது. என்ன ஓர் அறிவு? மரஞ்செடி கொடிகளுக்கு ஓர் அறிவு, 6 அறிவு மனுஷனுக்கு. ஓர் அறிவு எப்படி 6 அறிவு வணங்குது? கோயில்ல கொடிமரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஓரறிவு. மரம் தானே இங்க இருக்கு, அந்த மரத்துக்கு ஓரறிவு. நம்ம போய் கொடிமரத்தை வணங்குறோம், அதான் ஓரறிவு 6 அறிவு வணங்குது. நீங்க பாருங்க, ஆண்டவனுக்கு படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கான்னா இல்ல. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். தெரியுமா உங்களுக்கு? புதுசா இல்ல, ஏற்கனவே உள்ளதுதான். மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் எங்க ஆத்தா கிட்ட கேளுங்க, அம்மா உங்க வீட்டுக்காரர் எங்க? இந்த அங்கிட்டு திரியும், அப்புறம் வர்றேன். திரியும் வரும்னா எது? ஆடோ மாடோன்னு ஆகிப்போச்சு. அறிவில் சிறந்த பெரியவர்களை சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு இலக்கணத்தோடு ரொம்ப அற்புதமா உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்திணை அப்படின்னா உயர்வு. உயர்வுனா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்றது இல்ல. உயர்வுனா தாழ்வு, வரவுன்னா செலவு, மேடுன்னா பள்ளம், இரவுன்னா பகல். அப்ப உயர்வுனா தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல இந்த தமிழ் சமூகம். ஏன்? ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினு பேர் வைத்த மாண்பு படைத்தவர்கள் நம் தமிழர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்த தமிழர்கள் ஏன் பாகற்காய் என்று பேர் வைத்தார்கள்? பாகற்காய்க்கு பாகற்காய் கசக்கும் இல்ல, பாகற்காய் கசக்கும், ஆனா கசப்பு காய்னு பேரு. ஏன்?
ஏன்னா அது பாகுன்னா இனிப்பு, அற்றதுன்னா இல்ல, அது இனிக்காது, கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த சமூகம். வெள்ளைக்காரன் கடிச்சு பார்த்தா அது கசந்துச்சு, அவன் அப்படியே பேர் வச்சான், அது கசப்பு காய், ஆங்கிலத்தில் பிட்டர் காடுவான். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் சமூகம் எத்தனை விஷயங்கள். பொண்ணு கொடுத்தவங்க எடுத்தவங்க சந்திச்சா எப்படி கூப்பிடுறான், வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. அவரை ஆமா சம்பந்தின்னு சோறு தின்னுட்டு போறாரு. சம்பந்தினா என்ன தெரியுமா அர்த்தம்? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்க, அவரை ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு போறாரு. அப்படியா சொல்றது? எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு கூப்பிடணும். அதானே உண்மை. தாமதமா வந்தா என்ன சொல்றோம்? லேட்டுனா என்ன வார்த்தை? இறந்தவங்களை குறிக்கும் சொல். அந்த வார்த்தை ஆங்கிலம். ஆனாலும் லேட்டுன்னு கூப்பிடுறீங்க. படிச்சவங்க இருந்து படிக்காத வரைக்கும் 50 பேர் லேட்டுன்றேன். தாமதமா வந்தோம்னு யாராவது சொல்றோம். ஆனாலும் சொல்றேன், நாட்டுல நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு வெக்கம் இல்லாம. அதுதான் பெரிய வேதனை. தமிழ்ல ஒண்ணு கூட இல்ல, ஆனாலும் சொல்றாங்க. தாய்மார் எல்லாம் ரொம்ப கருணையே வடிவமானவர்கள். வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டா ஒரு நேரம். ஏன் எல்லா ஊர்லயும் சொல்றேன், இருக்கிற தாய்மார்களுக்கு தான் நம்ம சொல்லணும். நீங்க எல்லாம் பக்கத்து ஊருன்னு வந்து நாடகம் பார்த்துடலாம், ஆனா தாய்மார்கள் எல்லா ஊருக்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய் குலங்கள், கருணையே வடிவமான அவர்கள் அரிசி மாவுல கோலம் போட்டா வீட்டு வாசல்ல. ஏன்? எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். அப்படியே தான் இருக்கு. இப்ப கோலம் தான் போட முடியல. அதுலயும் மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா போடும், இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா போடும், அந்த அம்மா தூங்கும். மொத்தத்துல வாசல் வெறுவாசலா போயிடும். அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்து ஏன் கொடுத்தாங்க? பழைய சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. எறும்பு கிடக்கிற சோத்துல எறும்பை எடுத்து போட்டு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தோம் நம்ம எல்லாம். ஆனா எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது. அன்பு அப்பா அவர்களை பாராட்டி முருகன் மகன் சரவணன் அவர்கள் ரூபாய் 101 அன்பை கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். நன்றி. அன்பு புலங்கிய அண்ணார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். இந்த நாட்டுல கோடியா பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் கொடுக்க நினைக்கல. ஆனா நாடகம் பார்க்க வந்த நீங்க இந்த கலைஞர்களை பாராட்டி 100, 50, 20, 500 ஏதோ ஒண்ணு கொடுக்க தோணுது பாருங்க. உங்களாலதான் இந்த நாட்டுல கொஞ்சம் மழை பெய்யுது. அதான் உண்மை. நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னாங்களே. அதான் வேதம் ஓதிடு வேதியோர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறினோர் கொலையும் ஆதர் கற்புடைய மங்கையோர்க்கு ஒரு மழை, மாசம் 3 மழை பெய்தது. அரிசி விட்டுடு அந்தனருக்கு ஒரு மலை, வருஷ தப்பிய மன்னனுக்கு ஒரு மலை, புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மலை, வருஷம் 3 மழை பெய்தது. இப்ப 2 இல்லாம மாறி போயிடுச்சு. ஆனாலும் சின்ன கொஞ்சம் கருணை இருக்கு. அந்த கருணையின் அடிப்படையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்படி தாய்மார்கள் அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இப்ப என்னாச்சு? வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கழிக்கிறோம். ஆமா, கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டாது. ஏன்னா தாண்டுனா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது. நான் நினைக்கிற எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சான்னு. ஆனா மனுஷன் சொல்லி பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் பணத்தாசை பிடிச்ச ஒருத்தர், பணம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது. எதையும் யாருக்கும் ₹1 கொடுக்கப்படாதுன்னு ஒரு மனசு. ரொம்ப நெருக்கடியான ஆளு, வட்டிக்கு கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணத்தை வட்டிக்கு மேல வட்டி போட்டு அதை குட்டி போட வைக்கிற அளவுக்கு திறமையான ஆளு. ஆமா, கொடுக்கவே மாட்டாங்க அஜெண்டால. அப்படி வசூல் பண்ண போறாரு. கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு, அந்த காலம் நான் சொல்றது பழைய காலம். அப்படி பழைய காலத்துல அந்த வசூல் பண்ண தங்க காசு கொண்டுகிட்டு வர்றாரு. ஒரு சாரட்டு வண்டியில கிளம்பி வர்றாரு. சாயந்தரம் நேரம் கொஞ்சம் அசதியில் அப்படி படுத்து தூங்கிறாரு. ஒரு பை மட்டும், பல பையில பணம் இருக்கு, பொன் முடிச்சு, ஒரு முடிச்சு மட்டும் நழுவி விழுந்துருச்சு. இவர் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு முடிச்ச காணணும். பதறி போன கேட்டாரு. ஆகா, பணம் முடிச்சு போச்சே, வட்டி வாங்கின காசாச்சே, எங்களை எவன் எடுத்தானோ, என்ன ஆச்சோ ஏதோ, என்ன பண்றது? பதறி போய் என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த தண்டோரா போடுற காலம் இருந்துச்சு அப்ப. இந்த மாதிரி இன்னாருடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு, யாராவது எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 100 பொண்ணு சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிக்கப்படுது. 100 பொன் சன்மானம் வழங்கப்படும். இப்ப யதார்த்தமா அங்க உள்ள ஒருத்தர் ஏழ்மையானவர், அவர் வறுமையிலும் செம்மையா இருந்தவர், ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிப்படலாம்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு ரொம்ப நாளா. அவர் குளிச்சு முழுகிட்டு அந்த வழியா வர்றாரு. அந்த பொண்ணு பை, பணப்பை கிடக்கு, அந்த தங்க காசு உள்ள பை எடுக்கிறாரு. கனமா இருக்கு. ஓஹோ, ஏதோ காசு விழுந்துருச்சு, இறைவன் தான் கொடுத்துருப்பான் போல இருக்கு கோயில் கட்ட அப்படின்னு நினைச்சு கொண்டுகிட்டு போற போது இந்த தண்டோரா போடுற சத்தம் அவர் காதுல விழுகுது. ஆமா, தண்டோரா போடுற சத்தம் விழுகுது. முடிச்ச எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தா 100 பொண்ணு தர்றேன்ட்டாங்க. அவர் நேர்மையா, நமக்கு 100 பொண்ணு கிடைச்சா போதும், எப்படியும் கோயிலை கட்டி போடலாம் நினைச்சு உண்மையிலேயே காலையில கொண்டு போய் குளிச்சு முழுகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய், அந்த வட்டி பணத்தை தொலைச்சாரு பாருங்க, அவர்கிட்ட கொண்டே கொடுத்தாரு. அவர் வாங்கினாரு. ரொம்ப ஆச்சரியத்தோட எண்ணி பாக்குறாரு. 800 பொற்காசுகள் இருக்கு. 800 பொற்காசு சரியா இருந்து வச்சு அவருக்கு தெரியுது, சரியா இருந்துருச்சு. ஆனா இவனுக்கு சன்மானம் கொடுக்கறோம்ட்டமே, எப்படியாவது சமாளிக்கணுமே ஒரு திட்டம் போடுறேன். ஏன்னா கொடுக்க முடியாது, சொன்னது பொய், கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டேன். அவர் கேட்டார், ஐயா நீங்க தானே சொன்னீங்க பொன் முடிச்சு கிடைச்சிட்டா 100 பொன் பரிசு தர்றேன், நீங்க சன்மானம் அதை கொடுங்க ஐயா, நான் பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன், கொடுங்கன்னாரு. என்னது 100 பொன் தர்றேன்னு சொன்னது உண்மைதான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. ஆனா அந்த பையில 900 பொண்ணு இருந்துச்சு, இப்ப 800 தான் இருக்கு. நீ வர்ற வழியில 100 பொண்ணை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்க, ஏன்டா திருட்டு பையில எடுத்துக்கிட்டு இன்னொரு 100 பொண்ணு வாங்க பாக்குறியா? கொடுக்க முடியாதுன்ட்டு. அவர் உண்மையிலேயே நேர்மையானவர்.
துடிச்சு போனாரு. நீதி எங்க கிடைக்கும்? ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல சொல்றாரு அவருடைய வழக்கம். ஐயா, ஒரு பொன் முடிச்சு கிடந்துச்சு, நான் இறைவன் கொடுத்தான் என்று வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். அதை கோயில் கட்டலாம் நினைக்கிற ஒரு தண்டோரா செய்தி வந்தது. பணம் அவருடையதாக. அதை எடுத்தவர்கள் கொடுத்து விட்டா 100 பொன் எனக்கு சன்மானம் தரதாக சொல்லியிருந்தாரு. நான் பணப்பைய கொண்டு போய் ஒப்படைச்சேன். 100 பொன் தராம நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு என்னையே குற்றச்சாட்டு ஆக்குறாரு. அதை விசாரிங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த வட்டி கொடுத்த அந்த பணக்காரரை கூப்பிட்டு விடுறாங்க. அவர் வந்தாரு. ஐயா, பணப்பை தொலைஞ்சிச்சா? ஆமா தொலைஞ்சிச்சு. எவ்வளவு பொண்ணு வச்சிருந்தீங்க? 800 பொண்ணு வச்சிருந்தேன். 900 பொண்ணு வச்சிருந்தேங்கிறாரு. இப்ப எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. எடுத்துட்டு வாங்க. எண்ணுவோம்னு பஞ்சாயத்துல வச்சு எண்ணப்படுது. எண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது 800 பொண்ணு இருக்கு. இப்ப பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்லணும்? 100 பொண்ணு நீ எடுத்தியான்னு கேட்கணும், இல்ல நீ எடுக்க சொல்லணும். தீர்ப்பு எவ்வளவு நுட்பமா வழங்குறாங்கன்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே 800 பொற்காசு உள்ள பணப்பைய வாங்கி கண்டெடுத்து கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து நீங்க கொண்டுகிட்டு போங்க, இது உங்களுக்கு தான்ட்டாங்க. என்ன காரணம் சொல்லணும்? காரணம் சொல்லணும்ல, கொடுத்தாச்சு. இப்ப பணத்தை பறி கொடுத்து அவன் அழுவானே. ஐயா, என்ன பணத்தை வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டே என் வீட்டு காசுல நீ எவ்வளவு வச்சிருந்த? 900 பொண்ணு இருந்துச்சு. அதுல எவ்வளவு இருக்கு? 800 பொண்ணு இருக்கு. அப்ப இந்த பை ஓம்பிட்டு இல்ல, வேற பை எங்க கிடக்கு, அது எடுத்தா உனக்கு வந்து சேரும் போன்ட்டு போயிட்டார். நீதினா அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும் நீதி. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இனிமே என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் பிரிஞ்சிருவோம்னு முடிவு பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதி கேட்கிறாரு, என்னையா பிரச்சனை? எங்க அண்ணனுக்கு கருத்து வேறுபாடு, நாங்க பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டோம், பிரிஞ்சிடலாம், விவகாரத்துக்கு கொடுத்தாரு. ஆனா பிள்ளை ஊட்டி இருக்காம இருக்குங்க. எத்தனை பிள்ளை இருக்கு? 3 பிள்ளை இருக்கு. சரி, யார் யார் எத்தனை பிள்ளைய வளர்ப்பிய? அந்த அம்மா 2 பிள்ளை வளர்க்கட்டும், பொம்பளை தான் வளர்க்கணும். நான் வேலை வெட்டிக்கு போறேன், 1 பிள்ளைய வளர்க்குறேன் அந்த ஆளு. உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்படியெல்லாம் முடியாது, 2 பிள்ளை அவர் வளர்க்கட்டும், நான் 1 பிள்ளை தான் வளர்ப்பேன்னா அவன். 2 பேரும் மாத்தி சண்டை ஓட்டணும். நீதிபதி கேட்டார், ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டேன், இங்க வந்துமா சண்டை, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. உடனே அவன் சொன்னா, ஐயா ஒரு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தனியா பேசி முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கமா போய் பேசி முடிவு பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்து நீதிபதிட்ட, ஐயா என்னப்பா முடிவு பண்ணிட்டலாம்? முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? நீங்க இன்னொரு பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏப்பா 1 வருஷம்? இல்ல 3 பிள்ளைய சமமா பிரிக்க முடியல, 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாட்டுல நீதிபதிக்கே நீதி சொன்ன காலம் இருக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் லூயிஸ் என்ற தந்தைக்கு நீதி சொல்லி இருக்கிறார், வரலாறு படிச்சவங்களுக்கு. அப்படி இங்க நீதியும் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லல, யாரோ சொல்றாங்க, அவங்களும் சொல்லிட்டு கேள்வி குத்தாய் போச்சு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனாலும் பாருங்க, இவர் சொன்னதை கேட்டு நீதிபதியும் சரி நீ போய் 1 வருஷம் கழிச்சு வா. வந்தேன், பொம்பளை பிள்ளை மாசமாச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா 1 பிள்ளை பிறகு, ஏற்கனவே 3 மொத்தம் 4, ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம் நினைச்சா. இறைவன் ஒருவன் இருக்கிறானே, என்ன தவறு செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம் என்று எண்ணாதீர்கள், தண்டனையை தள்ளி போடலாமே தவிர எக்காலத்திலும் தண்டனையிலிருந்து ஒரு காலம் தப்ப முடியாது என்பதுதான் உறுதி. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும், எந்த வழியிலாவது வந்து ஊழ்வினை உறுத்தும். அதற்கு ஒரு உதாரணம் பாருங்க, சொல்றேன். அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டுல நீதிபதி சொன்னது போல வந்தேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன் 1 பிள்ளை பிறக்கும்னு. கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல, இருக்கானே இல்லையா? ஒரே பிரசவம், 2 குழந்தை பிறந்து வச்சு. எப்படி பிரிக்கிறது? ஏற்கனவே 3, இப்ப 2, 5. நான் நினைச்சேன் இன்னொரு 1 வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோமான்னு. ஒருவேளை அதுலயும் 2ஆ போனா 9 ஆகி பெருமை. கதை மேற்கொண்டு சிக்கலாவே போயிட்டே இருக்கு. அதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்து ஆகணும். அதனாலதான் தின விதைச்சவன் தினை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான் என்று தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. எண்ணற்ற வரலாறுகள் நம்ம நாட்டிலே உண்டு. இருந்தாலும் ஆமா, நேர்மையா இருந்தா என்ன கவிராஜி, நீ என்னத்தை பிழைக்க போற? அப்படி எல்லாம் இருந்து ஆமா எல்லா அயோக்கியத்தனம் பண்றேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். என்னத்தை போய் சொல்றது? மிக ஆத்திலா அவருக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இங்க பாருங்க, நல்லவனா இருந்தா மிக மிக ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட்ஷா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் இருந்த இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடலை போட்ட மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மடத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். ஆக என்ன அர்த்தம்? நினைச்சு பாருங்க, நல்லவன் ஆபத்து கூட இருக்கா? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குடி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிச்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல. மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. அறிவில் சேர்ந்த உணர்வாளர்களே, பற்றாளர்களே,
சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா வைத்தான், ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா வச்சா, ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனாலே. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கூட கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்லை. இதுவாவது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். 40 வயசுக்கு மேலேயாவது உடல் நலம் கருதி நாம் எல்லாம் சைவத்துக்கு மாறுவது நலம் என்பதை உணருங்கள். காரணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் சொல்றாங்க, மனுஷன் செத்தா புதைக்கிறது சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். ஆனால் இப்ப சாப்பிடுற மாமிசம் எல்லாம் மாமிசமா? நல்லா நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில பயணித்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கொடுமை நிகழுது. ஆக இப்படித்தான் ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பினாராம். வேட்டைக்கு போனா மழை வந்தாலும் வருமே. சித்திரை வையாஜிலையும் மழை வருது, பங்குனி சித்திரையிலையும் மழை வருது, ஆடி ஆவணிலையும் மழை வருது, கார்த்திகை ஐப்பதிலையும் மழை வருது. பருவநிலை மாறி போச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப மந்திரி ஒருத்தர் இருப்பாரா மன்னருக்கு கீழே. மன்னருக்கு எப்போதும் அந்த காலத்துல மன்னரா இருக்கிற முறாதுக்கு அறிவு இருக்காதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அதனாலதான் புத்தி சொல்ல மந்திரி ஒருத்தனை வச்சிருக்கேன். நான் சொல்லல, நம்ம இலக்கிய வரலாறுகள் சொல்லுது. அப்படின்னா மன்னருக்கு அறிவு இல்லாத போது அறிவு சொல்றதுக்கு மந்திரி ஒருத்தர் இருப்பார். அப்ப மந்திரிக்காக வரும் பொருள் உரைத்தல், நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லணும். இப்ப மன்னர் வேட்டை கிளம்பணும்னா மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரியாரே வாங்க, நான் வேட்டை கிளம்புறேன், வானிலை எப்படி இருக்கு, மழை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவர் வான சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு மந்திரி சொல்றாரு, மழை வராது, நீங்க போலாம்ட்டார். இப்ப மன்னர் வேட்டை பரிவாரங்களோட கிளம்பி போறாரு. அந்த நேரத்தில் நம்ம விவசாயி ஒரு ஆளு, வயசான ஒரு பெரியவர், தோல்ல ஒரு மண்வெட்டி கிழிஞ்ச கோவணத்தோட, தலையில ஒரு கூடையோட, கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அவர் சும்மா இருக்கக்கூடாது, மன்னரை பார்த்து நல்லது சொல்லுவோமே நினைச்சுக்கிட்டு, மன்னா நீங்க போகாதீங்க இன்னைக்கு வேட்டைக்கு, அங்க பாருங்க மேகம் கொஞ்ச நேரத்தில் வந்துட போகுது, மழை வரப்போகுது, எனக்கு உறுதியா தெரியுது, நீங்க போகாதீங்கன்னு தடுத்தாரு. ஆனா மன்னர் கேட்பாரா? மந்திரி சொல்லிட்டாருல, அதனால போய் உனக்குன்னு தெரியும்ட்டு போனாரு. மழை வந்துச்சு, நனைஞ்சாரு, அவசரப்பட்டு திரும்ப அவசரப்பட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. இப்ப மன்னருக்கு கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு, அது நடக்கல. விவசாயி சொன்னா மழை வரும்னு, அது நடந்துருச்சு, அது மகிழ்ச்சி. ஆனா மந்திரி சொன்ன சொல்லு நடக்கலையே, அது வருத்தம். இப்ப விவசாயி ஆள் விட்டு கூப்பிட்டீங்க, வாயா நீ தான் சொன்ன, நான் தடுத்து போக வேண்டாம்னு நான் கேட்கல போனேன், ஆனா நீ சொன்னபடியே மழை வந்துச்சு, உனக்கு எப்படி தெரியும் மழை வர்ற விஷயம்னு கேட்டாரு மன்னர். விவசாயி சொன்னாரு, எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதும், விதைச்சா விளைஞ்சா அறுத்தம், நாங்கெல்லாம் வெந்தய தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. ஆமா, கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படியா தெரியும்? அதுக்கு அஞ்சறிவு தானே. ஆமாங்க, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தானா? ஆமா, அந்த கழுதை காது 2 இப்படி நீட்டி இருந்துச்சு. சரி, கழுதை காது இப்படி நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல. மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்ச, ஏற்கனவே மந்திரி ஒருத்தர் இருந்தானா, அவனை தூக்குடான்னு தூக்கிட்டு கழுதைய மந்திரி ஆக்கிட்டார். ஆமா, மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு, அப்புறத்துக்கு மந்திரி. கழுதைய மந்திரி ஆக்கினது போதும், நாட்டுல கண்ட கண்ட கழுதை எல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்க. அதனால அநீதியால் கட்டமைக்கப்பட்ட இந்த நாடு, அதுக்கு துணை போகும் ஒரு கூட்டம். நியாயமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கெடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நாங்க தான் உங்களை எல்லாரையும் நல்வழி. என்கிட்ட கேனக்கு இருக்கீங்களா பார்க்க? இல்ல நான் கேட்கிறேன்.